ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா, மரத்தில் இருக்க மாங்காவெல்லாம் பறிச்சிட்டோம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 2 இல்லை 3 வாட்டி பறிப்போம் ஒரு வருஷத்துக்கு. இந்த வாட்டி நிறைய காய் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே வெயில் அதிகமானதுனாலயா என்னன்னு தெரில, வெடித்து வெடித்து கீழே விழுந்துருந்துச்சு அவ்வளோ காய். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நிறையா காய் பறிச்சிட்டோம். பிஞ்சிலே கொஞ்சம் பறிச்சிட்டோம். அது வந்து பழுக்க வச்சாலும் டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா, அப்புறம் கொஞ்சம் விட்டுட்டோம் நாங்கள் முத்தட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விட்டு கடைசியில் மரத்துலேயே நிறைய பழுத்து இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு 2 பக்கெட் அளவுக்கு பறிச்சிருந்தோம். பறித்து வச்சுருந்தது. அடுத்தது இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு மீதி எட்டினது எல்லாத்தையுமே பறிச்சாச்சு. கொஞ்சம் குட்டி குட்டி சைஸ் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா, அதை அப்படியே அணில் சாப்பிட்டுன்ட்டு அதுக்கு விட்டு கொடுத்துட்டோம். ஸோ இதுதான் லாஸ்ட்டு. இந்த வருஷத்தோட மாங்காய் முடிஞ்சிடுச்சு. இது கடைசியாக பறிச்சது. ஸோ அடுத்த வாட்டி போகிறப்ப ஃபுல்லாக மாமரத்தை இந்த வருஷம் வந்து வெட்டி விடணும். போன வாட்டி அந்த கவாத்தே பண்ணல. இந்த வருஷம் கண்டிப்பாக பண்ணணும். நல்ல காய் வந்து முத்த விட்டு பறிச்சதுனால அடுத்த நாளே வந்து பழுத்துருச்சிங்க பாதி. இன்றைக்கி எல்லாம் ஓரளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கே பழுத்துருக்கு. இன்கேஸ் காய் முத்தலை அப்படின்னா பழுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நான் போன வாட்டி எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் கொஞ்சம் பழுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே மரத்துலேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படியே பழுத்தது.